எப்பயும் ஒரே மாதிரி சிக்கன் சாப்பிட்டு போர் அடிச்சிச்சுன்னா இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு வேறு லெவல் செம்மையாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு ஃப்ரையிங் பேனில் ஹோல் ஸ்பைசஸ், கொஞ்சம் மல்லி, 4 வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டு ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் சேர்த்து இந்த அளவுக்கு ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதே பேனில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவலை வறுத்துட்டு அது கூட 5 முந்திரி பருப்பு, கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. ஒரு குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்க மசாலா பொடி, நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், கொஞ்சமாக உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து எல்லாம் நல்லா வதங்கின பிறகு நறுக்கி வச்சுருக்க 2 தக்காளியையும் சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதங்கின பிறகு காரத்திற்கு ஏற்ப மிளகாய்த்தூள், கொஞ்சம் மஞ்சள்தூள், நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனையும் ஆட் பண்ணிக்கலாங்க. லைட்டாக சிக்கன் வதங்கின பிறகு 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ சிக்கன் நல்லா வெந்துட்டு இந்த ஸ்டேஜில் தேங்காய், முந்திரி பருப்பு பேஸ்ட்டு, 2 கொத்து கருவேப்பிலை, மல்லித்தலை தூவி ஒரு விசில் வச்சு இறக்குனீங்கன்னா நல்லா கம கமன்னு டேஸ்டான காரசாரமான நம்மளோட சிக்கன் கிரேவி ரெடி.